அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது என்னவாகும் திரையரங்குகளின் எதிர்காலம். இது பற்றி விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் அந்த அழுக்கேறிய திரைகளுக்குள் வந்து போன உருவங்களில் வெறுமன ஒளிபிம்பங்கள் மட்டுமா இருந்தன? எவ்வளவு கனவு, எவ்வளவு ஆசை, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு வியப்பு, எவ்வளவு விடுதலை, எத்தனை காதல், எளிய மனிதர்களின் வாழ்க்கையல்லவா அந்த ஒளி வெள்ளத்தில் சுருள் சுருளாக சுற்றி கொண்டிருந்தது. இப்போது சிலர் சினிமாவை வெறும் பொழுதுபோக்கு என்று சொன்னால் அப்படி பதறுகிறது மனசு. அன்றைய நாட்களில் கொண்டாட்டமாக, கண்ணீராக, அரசியலாக, பக்தியாக, காதலாக, கண்ணீராக, நீந்தும் நினைவின் கடலாக இருந்தது சினிமாவை காட்டிய திரையரங்குகள். இழந்த உறவுகள், சிதைந்த மனங்கள், மீளாத கனவுகள் என ஒவ்வொரு தருணத்திலும் சினிமா நம்மோடு இரண்டர கலந்தது. காலத்தின் தேவைக்கேற்ப தொழில்நுட்பம் வளர்ச்சி கண்டு தன்னை புதுப்பித்துக் கொள்வது உலக யதார்த்தம். ஓடிடி தளங்களின் வருகையையும் வளர்ச்சியையும் நாம் இப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பொது முடக்க காலத்தில் அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் போன்ற ஓடிடி தளங்கள் பற்றியும் அவற்றில் வெளியாகும் வெப் சீரீஸ்கள் பற்றியும் நாம் அதிகம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பூம் பூம், ஜங்கிள் புக், மாயா மச்சீந்திரா போன்ற நாடக தொடர்களை கண்டு வளர்ந்த 90ஸ்களின் குழந்தைகள் தற்போது மணி ஹெய்ஸ்ட், டார்க் போன்ற சீரீஸ்களுக்கு மனதை பறிகொடுத்துள்ளனர். கொரோனா முடக்கம் காரணமாக மார்ச் 24ஆம் தேதியிலிருந்து இந்தியாவில் உள்ள திரையரங்குகள் அனைத்தும் மூடப்பட்ட நிலையில் மக்களின் பார்வை ஓடிடி தளங்கள் மீது திரும்பியது. ஆரம்பத்தில் அவற்றில் உள்ள படங்களை தேடி தேடி பார்க்க ஆரம்பித்தவர்களின் கவனம் மெல்லவே வெப்சீரிஸ்களின் பக்கம் திரும்பியது. சமூக வலைத்தளங்களில் வெப்சீரிஸ்கள் குறித்த விமர்சனங்கள் பலராலும் எழுதப்பட்ட நிலையில் அவற்றின் மீதான கவனம் மேலும் அதிகரித்து பார்வையாளர்களின் எண்ணிக்கையும் கூடியது. வெப்சீரிஸ்களை தொடர்ந்து திரைப்படங்களும் தற்போது நேரடியாக இத்தலங்களில் வெளியிடப்படுகின்றன. தமிழில் ஜோதிகா நடிப்பில் உருவான பொன்மகள் வந்தால் நேரடியாக ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் வெளியிடப்பட்டது. மேலும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவான பெண்குயின் படமும் அத்தளத்தில்தான் வெளியானது. அதனைத் தொடர்ந்து தற்போது சூர்யா தயாரித்து நடித்திருக்கும் சூரரை போற்று திரைப்படமும் அமேசான் பிரைம் தளத்தில் வெளியாகியுள்ளது. ஓடிடி தளங்களின் இந்த அதிபயங்கர வளர்ச்சி திரையரங்குகளை பாதிக்குமா என்கிற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. இது இப்போதல்ல, தொலைக்காட்சி சேனல்கள் வந்தபோதே இது தொடங்கிவிட்டது. ஒன்றிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதுதான் வளர்ச்சி. காலம்தான் அதன் தேவையை உருவாக்குகிறது. நேரடியாக ஓடிடி தளங்களில் படங்கள் வெளியிடப்படுவதை எதிர்க்கிறீர்களா என்று திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியத்திடம் கேட்டால், ஓடிடி தளங்களில் வெளியாகும் எல்லா படங்களையும் நாங்கள் எதிர்க்கவில்லை. பொன்மகள் வந்தால், பெண்குயின் போன்ற படங்கள் நேரடியாக அமேசான் பிரைமில் வெளியிடப்பட்ட போது நாங்கள் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. சூர்யா போன்ற பெரும் ரசிகர்களை கொண்டிருக்கிற, வசூல் சாதனை புரியக்கூடிய நடிகர்களின் படங்கள் ஓடிடியில் நேரடியாக வெளியிடப்படுவதை எதிர்க்கிறோம். ஏனென்றால் அவர்களை போன்ற பெரிய நடிகர்களை நம்பித்தான் திரையரங்குகள் இருக்கின்றன என்றார். டிவி வந்தபோது சினிமா அழிந்துவிடும் என்ற கருத்து இருந்தது. ஆனால் புதிய சினிமாக்கள் பல உருவாகி சாதனைகள் புரிந்ததையும் பார்க்க முடிந்தது. ஓடிடி தளங்கள் பல ஓடி வந்தாலும் மக்கள் ஓரிடத்தில் கூடியிருந்து கழித்தல் என்கிற பிரத்யேக சந்தோஷம், கலையுணர்வு இருக்கும் வரை திரையரங்குகளும் உயிர்ப்போடு விளங்கும் என்பது ஐயமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.